இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் அனிமேஷன். ஃபஸ்ட்டு HTML டேக்கு ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணி ஹெட்டிங் டேக் க்ளோஸ் பண்ணுவோம். மெட்டா டேக்கில் கண்டென்ட் டைப் என்ன, அதோட கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட்டு, கேரக்டர் செட், UTF-8 இதெல்லாம் தான் செட் பண்ண போகிறோம். அடுத்து டைட்டில் வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம், SPS டெக்னாலஜின்னு. அடுத்தது லிங்க்கு, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை எப்படி லிங்க் பண்ணுறது, லிங்க்குங்கிற ஒரு டேக்கில் ரிலேஷன்ஸ் வந்து ஸ்டைல் ஷீட்னு போட்டுட்டு, அடுத்தது ரெஃபரன்ஸ் வந்து style/style.cssன்னு சொல்லி நம்ம அந்த ஃபோல்டரில் இந்த நேமை க்ரியேட் பண்ணிடுவோம். அடுத்து இது எல்லாமே ஹெட்டிங் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். அடுத்தது பாடி டேக் ஓப்பன் பண்ணி H1ன்னு கொடுக்குறோம். ஸோ ஹெட்டிங் 1 அது சிஎஸ்எஸ் அனிமேஷன் கொடுத்துருவோம். அடுத்தது டிவ் டேக்கு, அது கிளாஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு பாக்ஸுன்னு வேர்ட்ஸை டைப் பண்ணி அந்த டேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் பண்ண போகிறது இந்த டிவ் டேக்குள்ளே தான். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்கிறது சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம வந்து ஒரு கிளாஸை கால் பண்ண போகிறோம், பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பாடி டேக் க்ளோஸ் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபைல் நேம் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து ட்ரைனிங்னு வச்சோம்னா அதுக்குள்ளார நம்ம index.htmlனா ட்ரைனிங் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணும்போது டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் வந்து நம்ம style.cssன்னு போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பாடி டேக்குக்கு நம்ம எழுத போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸு. கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அடுத்தது ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா 600 பிக்சல்ஸு. இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். எது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கோ, எது ஆக்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பாக்ஸ், இதுதான் கிளாஸு. நார்மலாக பாடிங்கிறது வந்து நார்மல் செலக்டரு, நம்ம டேக்குக்கான செலக்டரு. இப்போ டாட் பாக்ஸுங்கிறது கிளாஸ் செலக்டரு. ஸோ அதில் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணிடுவோம். ஒரு கலர் வேல்யூ கொடுத்துட்றோம், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸு. அடுத்தது பார்டர் ஹைஃபன் ரேடியஸ்னு கொடுத்துருவோம், அது 6 பிக்சல்ஸு. அடுத்து கர்சர் வந்து பாயிண்டராக பண்ணிடுவோம். ஹைட் வந்து 95 பிக்சல்ஸு. லைன் ஹைட் வந்து 95 பிக்சல்ஸு வச்சுருவோம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து அந்த டிவ் டேக்குள்ளே இருக்கிற பாக்ஸுங்கிற கிளாஸஸ்குள்ளே வரத எல்லா டெக்ஸ்ட்டையுமே சென்டர் பண்ணுறதுக்கு சென்டர் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் அண்ட் பார்டர் ரேடியஸை நம்ம செட் பண்ணிடுவோம். ட்ரான்சிஷன் டியூரேஷன் 1 செகண்டு. ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து லீனியரு வித்து 95 பிக்சல்ஸு. இப்போ அந்த பாக்ஸ் ஹெச் ஓவர்னால் அது மேலே கர்சர் கொண்டு போகிறதோ இல்லை அது கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மாறும், ரேடியஸ் 50% ஆயிரும். இப்போ இந்த அவுட்புட் பார்க்கலாங்களா? இப்போ இண்டெக்ஸில் வச்சு ப்ளே பட்டன் அழுத்துறேன். ஸோ கலரு பாக்ஸுங்க வேல்யூ டெக்ஸ்ட் வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் வில் கன்வெர்ட் இன்ட்டு ரேடியஸ் மாதிரி அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒரு சர்க்கிள் ரேடியஸ் மாதிரி 50% கம்மியாகி சர்க்கிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு.